ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். இந்த வேளையிலும் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்கள் பிரச்சனைகளை பார்த்து, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அடுத்த அடி என்ன எடுத்து வைப்பது என்று தெரியாதபடி ஒரு சோர்ந்து போய் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பலவீனத்தோடு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுக்கும்படி நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். வேலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பலத்தினால் நாம் பலப்படுவோம் என்றால் எல்லா சோர்வுகளும் நீங்கி நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். ஆமேன். இன்றைக்கு அப்படி இல்லாதபடி சரீரத்திலே நாம் முயற்சி பண்ணுவோம் என்றால் நாம் பலன் நீங்கி நாம் உற்சாகப்படவே முடியாது. அந்த நாள் ஃபுல்லும் நமக்கு அப்படியே போயிடும். ஆனால் பலவீனமாய் ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி போய்விடும். ஆனால் கர்த்தருடைய பலத்தினால் நாம் பலப்படுவோம் என்றால் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுப்பாராம். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். ஆமேன். அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். சோர்ந்து போய் இருக்கிற வேளையில் அவருடைய பலத்தினால் பலப்படுங்க. ஆமேன். அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் சொல்றார் பாருங்க, அனாதி தேவன், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன், அவர் 28வது வசனம், சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படுவதும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்தும் போக மாட்டார், இளைப்படையும் மாட்டார். ஏனென்றால் அவர் தான் நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படையவும் மாட்டார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகி நம்மையும் கூட எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, இளைப்படையாதபடி அவருடைய சத்துவத்தினால் நமக்கு பலனை கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பலத்தினால் பலப்படும் போது அதிகாலையில் வசனத்தை பார்ப்பீங்கன்னா 31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தரும் இளைப்படைய மாட்டார், சோர்ந்து போக மாட்டார். அதே போல அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளும் ஒரு நாள் சோர்ந்தும் போக மாட்டாங்க, இளைப்படையவும் மாட்டாங்க. அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? கழுகு கொத்த புதிய பலனை கொடுத்தவர்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்பும்படி செய்வார். ஆமேன். அதிகாலையிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பலன் கிடைக்கும்படி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் புது பலனை கொடுப்பார். ஆமேன். கழுகை இதுக்கு உதாரணமாக கர்த்தர் சொல்கிறார். கழுகு எப்படிப்பட்டது பறவை என்று பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட வயது சென்ற சூழ்நிலையில் வயதாகும் போது அதோடைய பலனெல்லாம் குறைந்து போகும்போது அது என்ன பண்ணுமா? ஒரு உயரமான சிகரத்தில் போய் என்ன செய்யுமா? அது அந்த அழகு, அதோடைய மூக்கு, இந்த மாதிரியான அழகு, முடி இதெல்லாம் என்ன செய்யும்? ரொம்ப பெரிய ஹார்டாயிரும், ரொம்ப தடிமனாகி அதால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தப்பட்ட சூழ்நிலைகளில் அது டேமேஜ் ஆகும்போது அது என்ன பண்ணும்? பெரிய மலைகளில் சிகரங்களில் போய் இருந்து கொண்டு அது தன்னுடைய அழகை அந்த அந்த பாறைகளில் முட்டி முட்டி என்ன செய்யும்? அதை உடைத்து போடும். அதே போல் ஒவ்வொரு சிறகுகளாய் பித்து எறியுமா. அப்போது ஒரு முடி இல்லாதபடி ஒரு அவலட்சணமான ஒரு தோற்றத்தோடு காணப்படும். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு புது அழகு, புது சிறகுலாம் வரும்போது அது புது பலனை அடைந்து அது உயரே, அது இதுக்கு முன்ன பறந்ததை விட உயரே எழும்பி பறக்குமா, உயரே அதிக பலத்தோடு பறக்குமா. அதை கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாக இந்த கழுகை சொல்கிறார். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளும் இன்றைக்கு கழுகு கொத்த புது பலனை அடைவார்களாம். கழுகு எப்படி சிகரத்தில் போய் அது புது பலன் அடையும் வரை காத்திருக்கிறதோ அதே போல் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கழுகு கொத்த புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியான கிருபை செய்வார். அவருடைய பலத்தினால் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். இந்த வேளையிலும் அதிகாலையில் எழும்பி சோர்ந்து போன சூழ்நிலையில் அப்படியே நீங்கள் ஜெபிக்காதபடி முழங்கால் படிட்டு, மாம்சத்தில் ஜெபிக்காதபடி முழங்கால் படிட்டு, ஆவியானவரே என் சோர்வுகள் நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, நான் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பலனுக்காக காத்திருக்கிறேன், உங்களுடைய பரிசுத்தாவின் நிறைவினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நாம் உண்மையாய் அவருடைய சமூகத்தில் பலனுக்காக கெஞ்சுவோம் என்றால், காத்திருப்போம் என்றால் அவர் புது பலனை தருவார்.
அந்த புது பலனோடு நாம் எழும்பும்போது நம் சோர்வுகள் நீங்கும், இளைப்படையும் சூழ்நிலைகள் நீங்கும். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு இளைத்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் இளைப்படையும் அந்த சூழ்நிலை அவர் மாற்றுவார். உங்கள் சோர்வுகளை எல்லாம் மாற்றுவார். ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பலனை தந்து உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி செய்வார். ஆகவே ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நீங்கள் வரும்போது அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த நாளுக்குரிய காரியங்களை நீங்கள் உற்சாகத்தோடு செய்யும்படி செய்வார். அப்படி இல்லாதபடி நீங்கள் பலவீனத்திற்கு ஒப்பு கொடுத்து சோர்வுக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே இருப்பீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த காரியத்தை செய்ய முடியாதபடி அது வீணாய் போய்விடும். ஆகவே இப்போது நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பாவுடைய சமூகத்திலே சுவே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா கழுகு கொத்த பலனை நீர் கொடுங்கப்பா. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கழுகு கொத்த பலனை நீர் கட்டளையிடுங்கப்பா. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொன்னீங்களப்பா. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஓடும் போதும் நடக்கும் போதும் எந்த சோர்வும் இளைப்பும் ஏற்படாதபடி உடைய புதிய பலனினால் நீ நிரப்புகிற தேவன். அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இந்த நாளில் அப்பா சத்துவம் இல்லாதபடி சோர்ந்து போய் ஜெபிக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒருவேளை சத்துவம் இல்லாதபடி அப்பா ஒருவேளை ஜெபிப்பார்கள் என்னால் இந்த வேளையிலே உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க. உன்னதாவியானவரை உம்முடைய பலத்தினால் இடைகட்டுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பலன் தாங்கட்டும் அப்பா. உடைய சத்துவத்தின் வல்லமையை பெருக பண்ணுங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு காத்திருந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய அனுபவத்தை நீர் இந்த நாளில் கட்டளையிடுங்க. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. எந்தெந்த காரியத்தாலுக்காக தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த நாளில் ஒரு புதிய பலனை கொடுங்க. இந்த நாளில் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் பலத்தோடு செய்ய எழுந்து பலப்பட நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.